எப்படி உணவில் பற்றாக்குறை வராமலும் மிஞ்சி போகாமலும் சமமான அளவில் உணவுகளை சமைத்து தர முடிந்தது. அதுவும் ஒரு போர் நடக்கும் குருஷேத்திர போர்க்களத்தில். போரில் வீரர்கள் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் மடிந்து போனார்கள். ஆயிரக்கணக்கில் வீரர்கள் காயமுற்று இடையில் சண்டையிட முடியாமல் விலகி போனார்கள். காயத்தை ஆற்றிக்கொண்டு மீண்டும் வந்து போரில் கலந்து கொண்டார்கள். இப்படி வீரர்களின் அளவு மாறுபட்டு கொண்டே இருந்த போதிலும் எப்படி உங்களால் சரியான அளவில் உணவை தயார் செய்ய முடிந்தது? கூடியும் குறைந்தும் என்று மாறுபட்டு கொண்டே இருந்த வீரர்களின் கணக்கு உங்களுக்கு எப்படி தெளிவாக தெரிந்தது? இது எனக்கு மிகவும் வியப்பாக உள்ளது என்று கேட்டான். அதற்கு உடுப்பியின் மன்னன் யுதிஷ்டிரனிடம், நடந்து முடிந்த குருஷேத்திர போரில் உங்களுக்கு கிடைத்த வெற்றிக்கான முழு காரணமாக நீங்கள் யாரை சொல்வீர்கள் என்று கேட்டார். யுதிஷ்டிரன் சிறிதும் தயக்கம் இல்லாமல் அடுத்த நொடியே ஸ்ரீகிருஷ்ணரைத்தான் சொல்வேன் என்றான். உடுப்பியின் மன்னன் யுதிஷ்டிரனிடம், எப்படி உங்கள் வெற்றிக்கு கிருஷ்ண பகவான் முழு காரணமாக இருந்தாரோ அதே போல்தான் என்னுடைய உணவு சமைக்கும் இடத்திலும் அவர்தான் எனக்கு முழு